ஐயா சுவாமிக்கு எல்லா ஊர்லேயும் இப்போ புதிய பக்தர்கள் வராங்க. பொது சத்சங்கம் எல்லா ஊர்லேயும் ஏற்படுத்துகிறாங்க. ஒரு சத்சங்கம் எப்படி இருக்கணும்? அந்த சத்சங்கத்துடைய நடைமுறைகள் எப்படி இருக்கணும்? நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்? சுவாமி நினைச்சா அது சத்சங்கம். சுவாமிகிட்ட வரவங்க இவங்க புதுசாக வந்திருக்காங்க, இவங்க பழசாக வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சா அது சத்சங்கம் இருக்க முடியாது. பக்தர்கள் பக்தர்களாக தான் இருக்க முடியுமே தவிர்த்து புதுசாக வந்த பக்தர்கள் பழசாக வந்த பக்தர்கள் இது கிடையாது. சுவாமி பற்றி தெரிஞ்சு வர்றவங்க தான், சுவாமி பற்றி கேள்விப்பட்டு வர்றவங்க தான் சத்சங்கத்துக்கு வர்றவங்களே இருப்பாங்க. சத்சங்கத்துக்கு வர்றவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இங்கே யோகி ராம் சுரத்குமார் பக்தர்களுடைய சத்சங்கம் நடைபெறணும்னு கேட்டிருப்பாங்கல்ல. அப்போ யோகி ராம் சுரத்குமார்னு யாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு தான் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி தெரியாமல் வந்திருந்தாலும் கூட யோகிராம் சுரத்குமாரை பற்றி உள்ள சமாச்சாரங்களை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன, அவருடைய அந்த உபதேசங்கள் என்ன, இதை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாமியுடைய நாமத்தை பாடினாங்கன்னா அது சத்சங்கம். ஆனால் சாமியுடைய கதைகளை தானும் தெரிஞ்சிக்காமல், மற்றவங்களுக்கு சொல்ல முடியாமல், சாமியுடைய உபதேசம் என்னன்னு தானும் தெரிஞ்சிக்காமல், மற்றவங்களுக்கும் சொல்ல முடியாமல், வெறும் நாமத்தை மட்டும் கிளிப்பிள்ள மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தால் அது சத்சங்கமாக ஆகாது. சத்சங்கம் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி, சாமியினுடைய சரீரத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், சாமியுடைய வாழ்க்கை முறையை நல்லா புரிஞ்சிருக்கணும். சாமி அந்த நிலையை அடைகிறதுக்கு உண்டான எவ்வளவு தியாகங்களோ அவ்வளோ தியாகங்களையும் வெளியே சொல்கிற அளவுக்கு இவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி நடந்திருக்கணும், தன் வாழ்க்கையிலையும் நடக்கணும். அதுக்கு அடுத்து சுவாமியை நாமத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல் இருக்கணும். சாமி நாமத்தை இப்போ எல்லாருமே துஷ்பிரயோகம் பண்ணுறோம். சாமி பரிச்சு எழுதியிருக்கேன், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், நான் பாஸ் பண்ணிடணும். நடக்காது. பரீட்சைனா படிக்கணும், சுவாமியை நினைக்கணும், அது விஷயம் வேறு. ஆனால் கூடயே படிக்கவும் செய்யணும். சாமி கடல்லாம் அடைபடணும், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், கடல்லாம் அடையணும்னா அதுக்கு உழைக்கணும். உழைச்சி வருமானம் ஈட்டணும், வருமானத்தில் சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சு அதில் கடன் அடைக்கணும். இன்னும் நான் ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்னா உழைக்கணும், எல்லாருக்குமே உழைக்கணும். சுவாமி நாம உழைக்கிறவனுக்கு உறுதுணையாக இருக்கும். கடினமாக உழைப்போ இல்லாட்டா கடினமான ஒரு வேலைகளை செய்கிறவங்களுக்கோ முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கோ சுவாமி நாமம் என்றைக்குமே சக்தி இன்னும் அதிகம் கொடுக்கும். ஆனால் நாம் நமக்கு சக்தியை கொடுக்கும், நம்ம தன்னாலவே பெரிய ஆள் ஆகிடுவோம்னு நினச்சா நாம் நம்மளை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நடு ரோட்டில் நிப்பாட்டிடும். நாமத்துக்கு அந்த சக்தி உண்டு. நாமத்தை மட்டும் விடாமல் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சா உங்கள்கிட்ட உள்ள அத்தனையும் நாம எடுத்துட்டு சாமி மாதிரியே உங்களையும் ஆக்கிடும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நீங்கள் யாரையோ எதிர்பார்த்து தான் வாழணும். நீங்கள் தங்குறதுக்கு உங்கள் வீடு யாரோ உங்களுக்கு ஒரு பிச்சை கொடுத்தா தான் உண்டு. உங்கள் ஆகாரமும் பிச்சை தான், உங்களுடைய ஆடைகளும் பிச்சை தான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நாமத்தையே விடாமல் சொல்லுங்கள். பாப்பா ராமதாஸ் சொன்ன மாதிரி, பாப்பா ராமதாஸ் நாமத்தை விடாமல் சொன்னார், எல்லாமே போச்சு. பாப்பா ராமதாஸ் உபதேச நாமத்தை சாமி சொன்னாங்க, அவர்கிட்ட இருந்த எல்லா அடையாளங்களும் போயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்குள்ள எல்லா அடையாளங்களும் போயிடணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய செல்வங்கள், குடும்பம், உறவுகள், சொந்தங்கள் எல்லாமே போயிடணும்னு நினைக்கிறீங்களா? நாமத்தை விடாமல் சொல்லுங்கள், மனப்பூர்வமாக சொல்லுங்கள், உங்களை விட்டு எல்லாம் போயிடும். ஆனால் அங்கே சுவாமியே நிற்பார், சுவாமியே உங்கள் கூட நிற்பார். உங்களுக்கு எப்பெல்லாம் பசி தாங்க முடியாத அளவுக்கு 2-3 நாள் வரைக்கும் ஆகாரம் இல்லாமல் 4வது நாள் உங்களுக்கு எப்படியோ மிராக்குலஸாக உங்களுக்கு ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார், ஏன் விருந்துக்கே ஏற்பாடு பண்ணுவார். ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா சரி. இல்லையா, சத்சங்கம் நல்ல ஒரு இதாக வாழணும், நான் நல்ல மனுஷனாக வாழணும், அடுத்தவனை நேசிக்கணும், அடுத்தவனுக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக்கணும், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும், நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது, நம்ம ஓரளவுக்கு அன்பு நிறைஞ்சவங்களாக இருக்கணும், அன்பு காட்டுறவங்களாக இருக்கணும். யாராவது நம்ம மேலே ஒரு வன்மம் காட்டினா கூட நம்ம அதை பொருட்படுத்தாமல் போயிடணும். இப்படி ஒரு நல்ல மனுஷனாக வாழணும்னு நினச்சிங்கன்னா சத்சங்கத்தில் நாம கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள்,
சாமி வாழ்க்கை வரலாறை கேட்டுக்கோங்க, சாமியுடைய உபதேசங்களை கேட்டுக்கோங்க. அது சத்சங்கமாக இருக்கும். இல்லை நாமத்தை மட்டும்தான் சொல்லுவேன்னா இதுக்கெல்லாம் தயாராக இருந்துக்கோங்க. சாமி மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிரும். அதுக்கு தயாராக நீங்கள் இருந்துக்கோங்க.